ஈரானுடைய தேசிய வலிமையும் எதையும் தாங்கும் தன்மையும் போர் சந்தர்ப்பங்களில் எதிரிகளை போர் நிறுத்தத்தை நோக்கி நகர்த்துது அப்படின்னு சொல்லி ஈரானுடைய தலைவர் ஆயத்துல்லா அலி கௌமனி பேசியிருக்கிறார். இஸ்ரேலுடனான 12 நாள் போரின் போது போர் நிறுத்தத்தை கோரி எதிரிகள் தரப்புல இருந்து தகவல்கள் அனுப்பப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஈரான்ல பொருளாதார ரீதியான நெருக்கடி ஏற்பட்டு போராட்டங்கள் வெடித்திருக்கிற நிலையில அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாட்டுகளுடைய தலையீடுகளை அங்கீகரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியும் அமெரிக்காவுடைய ஒருதலைபட்சமான தாக்குதல் மிக்க அணுகுமுறையை எதிர்கொள்வதற்காக ஐநா சபையும் பாதுகாப்பு பொது சபை கவுன்சிலும் தலையிட்டு அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். ஐரோப்பா ஒன்றியத்தினுடைய தடைகளுக்கு உட்பட்ட சட்டவிரோத குடியேற்றவாசிகளை ரூமானியா என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா நாடு கடத்தியிருக்காங்க. இஸ்ரேல் குடியேற்றவாசி ஒருத்தரை யாஷி விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்திய அதிகாரிகள், இதை தொடர்ந்து அங்கிருந்து அவரை நாடு கடத்தியவர்கள் இஸ்ரேலுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவரை திருப்பி அனுப்புறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்த்திருக்கோம். மேற்கு கரையில் வாழக்கூடிய பாலஸ்தீன மக்களை மின்னணு கண்காணிப்புக்கு உட்படுத்த இஸ்ரேல் ராணுவம் முழு அனுமதியை வழங்கியிருக்குது. இது அதிகாரப்பூர்வ அனுமதியாக பார்க்கப்படுது. இந்த நடவடிக்கையின் மூலம் பாலஸ்தீனியர்கள் குற்றச்சாட்டோ விசாரணையோ தண்டனையோ இன்றி அவர்கள் கண்காணிப்புக்கு நேரடியாக உட்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்படுது. இந்த நடவடிக்கைக்காக பாலஸ்தீனியர்கள் மின்னணு சாதனங்களை தங்களிடம் அணிந்து கொள்வதற்காக கட்டாயப்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. ஒருவேளை அந்த கருவிகளை சேதப்படுத்த முயன்றால் அது ஒரு குற்றமாக பார்க்கப்படும் சூழலும் ஏற்பட்டிருக்கு. இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த நடவடிக்கையிலிருந்து யூத சட்டவிரோத குடியேற்றவாசிகள் முற்றிலுமாக விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை அமெரிக்காவினுடைய அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் என்ன செய்யறான்னு சொன்னா உறுதிப்படுத்துறார். இது ஒரு பாகுபாடு மிக்க ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்லி சர்வதேச அளவில் விமர்சனத்திற்கு உள்ளாகிறது. பாலஸ்தீன ஆணையத்தினுடைய வருவாயிலிருந்து 149 பில்லியன் ஷெகல்களை இஸ்ரேல் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா கைப்பற்றி இருக்கிறாங்க. கைப்பற்றப்பட்டிருக்கிற இந்த தொகை பாலஸ்தீன் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட இஸ்ரேல் மக்களுக்கு வழங்கப்பட இருப்பதாகவும் இந்த தகவல்கள் வெளியாகி இருக்கு. பாலஸ்தீன் ஆணையத்திற்கு சொந்தமான கிளியரன்ஸ் வருவாய் நிதியிலிருந்து சுமார் 149 பில்லியன் ஷெகல்களை இஸ்ரேலுடைய அமலாக்க மற்றும் வசூல் துறை என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா கைப்பற்றி இருக்கிறாங்க. ஏற்கனவே பொருளாதார தடைகள் மூலமா மிகப்பெரிய அளவில் பாலஸ்தீனம் பாதிப்புகளை சந்திச்சுட்டு வர இந்த வேளையில அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நிதியையும் இஸ்ரேல் முடக்கி வச்சிருப்பது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஹிஸ்புல்லா லெபனான் எல்லையில இஸ்ரேலினுடைய ஆயுத நீக்கம் தொடர்பான திட்டம் நிறைவடைந்து விட்டதாக லெபனான் ராணுவம் தெரிவித்திருக்கிற இந்த சூழல்ல இன்னும் முழுமையாக லெபனான் படை ஆயுதங்களை கைவிடவில்லை அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிற செய்தியை சமீபமா பார்க்க முடியுது. கடந்த ஆண்டுடைய இறுதியில பார்த்தோம்னு சொன்னா ஹிஸ்புல்லா தங்களுடைய ராணுவ நடவடிக்கைகளை எல்லையில கைவிட்டதை உறுதிப்படுத்துறதுக்காக ஊடகவியலாளர்கள் மற்றும் வெளிநாட்டு தூதர்களை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா எல்லைக்கு கூட்டிட்டு போய் காமிச்ச அந்த செய்திகளை பார்த்திருந்தோம். அப்படி இருந்தும் இன்னும் அவர்கள் முழுமையாக ஆயுதங்களை கைவிடவில்லை அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் இந்த நேரத்தில் தாக்குதலை விரிவுபடுத்தி இருக்கிற செய்தியும் நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த நிலையில தான் கடந்த ஜனவரி 8 அன்னைக்கு லிட்டானி அப்படிங்கிற நதியிலிருந்து இஸ்ரேல் வரைக்கும் உள்ள எல்லை பகுதிகளில் ஆயுதங்களை கைவிடுவதற்கான திட்டம் நிறைவு பெற்றதா ராணுவம் அறிவிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் லிட்டானி நதிக்கு வடக்குல இருக்கிற பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய விமான தாக்குதல் லெபனானுடைய 2ஆம் கட்ட ஆயுத நீக்க திட்டத்தை கேள்விக்குறியாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி வெளிநாட்டு தூதுவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட பிற்பாடு அந்த பகுதிகளில் 2ஆம் கட்ட ஆயுத நீக்க திட்டம் நிறைவு செய்யப்படாது அப்படின்னு சொல்லி லெபனான் திட்டவட்டமா அறிவிச்சிருக்காங்க. லெபனான் மீது இஸ்ரேல் நடவடிக்கையை விரிவுபடுத்தி வர்ற இந்த சூழல்ல ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் லெபனானுடைய பெய்ரூத் நகரத்திற்கு வந்தது மிகப்பெரிய அளவுல உலக அரசியல்ல பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறத நம்ம காசாவுக்கான ஒரு அமைதி வாரியம், அதாவது போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற ஒரு வாரியத்தை அமைப்பதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தயாராகி வருவதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கு. ஆயுதங்களை கைவிடுவதற்கு ஹமாஸ் மறுத்திருக்கிற நிலையிலும் 2ஆம் கட்ட சமாதான உடன்படிக்கையை மேற்கொள்ள அமெரிக்கா தயாராக இருப்பதாகவும் இந்த செய்தியில் நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ந்து இஸ்ரேலுடைய ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து அமெரிக்கா பின்வாங்கி இருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்குது. ஆக்சியஸ் நிறுவனம் வெளியிட்டிருக்கிற தகவலின்படி இந்த போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற வாரியத்தில் ட்ரம்ப் தலைமை வகிப்பார் அப்படின்னு சொல்லியும் 15 உலக நாட்டு தலைவர்கள் இதில் பங்கேற்க உள்ளதாகவும் தகவல்களை பார்க்க முடியுது. இந்த வாரியத்தின் மூலமா காசாவினுடைய மறுசீரமைப்பு தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதும் மேற்பார்வைக்கு உள்ளாக்கப்படுவதும் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வாரியத்தில் ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி, சவுதி அரேபியா, கத்தார் போன்ற நாடுகள் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லியும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. தொடர்ந்து இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ ஹமாஸ் ஆயுதங்களை கைவிடாமல் 2ஆம் கட்ட சமாதான உடன்படிக்கைக்கு முன்வர முடியாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசி வந்த நிலையில இந்த நிபந்தனையை ஏற்கிறதுக்கு வாஷிங்டன் திட்டவட்டமாக மறுத்திருக்கிற ஒரு செய்தியும் நம்ம பார்க்குறோம். இந்த 2ஆம் கட்ட உடன்படிக்கையினுடைய ஒரு முக்கிய அம்சம் வெளிநாட்டு படைகளை காசாவுக்குள்ள நிறுத்துறது தான். ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு வெளிநாடுகளும் காசாவிற்குள் தங்களுடைய படைகளை கொண்டு வர்றதுக்கு இதுவரைக்கும் ஒரு முழுமையான முடிவு எட்டப்படாமல் இருக்கிற இந்த சூழலில் ஹமாஸுடைய ஆயுதங்கள் கைவிடுதல், அது மாதிரி பாலஸ்தீனுடைய எதிர்கால நிர்வாகம், காசாவினுடைய மறுசீரமைப்பு இப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நிச்சயமற்றதை தான் பார்க்க முடியும்.
ஏமன்ல இருந்து ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஆதரவு பெற்ற பிரிவினைவாத தலைவர் ஐத்ரூஸ் அல் சுபைதி சோமாலிலாந்துக்கு தப்பி சென்றிருக்கிறதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கு. இந்த செய்தியை சவுதி அரேபியா வெளியிட்டிருக்கிறாங்க. சோமாலிலாந்து பொறுத்த வரைக்கும் சோமாலியாவிலிருந்து பிரிஞ்ச ஒரு தனி பகுதியாக பார்க்கப்படுது. அதற்கு சமீபத்தில் இஸ்ரேல் அங்கீகாரம் வழங்கி இருக்கிற செய்தியையும் நம்ம தொடர்ந்து பார்த்திருந்தோம். இந்நிலையில இப்படி ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது உலக நாடுகளிடையே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி. லெபனானுடைய ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து இஸ்ரேல் ராணுவம் வெளியேறுவதும் பிடிக்கப்பட்ட கைதிகளை விடுதலை செய்வதும் லெபனானுடைய இறையாண்மைக்கு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி லெபனான் ராணுவம் அறிவிச்சிருக்காங்க. லெபனான் ராணுவத்தினுடைய இந்த கூற்றை லெபனானுடைய அதிபரும் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னா ஆமோதித்திருக்கிறார். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேல் இன அடிப்படையிலான செயல்பாடு மூலம் சர்வதேச சட்டங்களை மீறுவதாக ஐநா தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் வாழக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு அடிப்படை வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்கள் மறுக்கப்படுவது இந்த குற்றச்சாட்டுல முக்கிய விஷயமாக பார்க்கப்படுது. இதனால மேற்கு கரையில் இருக்கிற பாலஸ்தீன மக்களுக்கு நிலம், நீர், உணவு அப்படிங்கிற வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள் சமத்துவ நிலைக்கு எதிராக மாறுவதாகவும் இந்த குற்றச்சாட்டை பார்க்க முடியும். காசாவினுடைய நிர்வாகத்தை ஒரு சுதந்திர கமிட்டியிடம் ஒப்படைப்பதற்கு ஹமாஸ் தயாராக இருப்பதாக ஹமாஸ் என்ன செஞ்சிருக்காங்க சொன்னா அறிவிச்சிருக்காங்க. அந்த நிர்வாகத்தில் தங்களுக்கு எந்த ஒரு பங்களிப்பும் பொறுப்பும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியும் திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. அமைப்பு சாரா குழு ஒன்று காசாவினுடைய இடைக்கால நிர்வாகத்தை மேற்கொள்வதிலும் தங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காங்க. வடக்கு காசாவில் அமைஞ்சிருக்கிற ஜபலியா அப்படிங்கிற ஒரு அகதிகள் முகாம்ல இஸ்ரேல் படை நடத்திய தாக்குதல்ல 11 வயது குழந்தை படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. போர் நிறுத்த சமாதான உடன்படிக்கை அமலுக்கு வந்த பிறகு காசாவிலிருந்து இஸ்ரேல் பின்வாங்கி இருந்த நிலையில இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதுல இந்த குழந்தை படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. ஈரான்ல மக்கள் போராட்டம் வெடித்திருக்கிற இந்த வேளையில அங்க இணையதள சேவைகள் முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கிறது. இதனால தகவல்கள் பரிமாறுவதில் பல்வேறு சிரமங்களை மக்கள் சந்திச்சு வராங்க. ஆனா அரசு தரப்புல இருந்து என்ன விளக்கம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா தவறான மற்றும் பொய்யான செய்திகள் தொடர்ந்து பரவுவதை தடுக்கிறதுக்காக தான் இந்த நடவடிக்கை ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியும் ஈரான் சைட்ல இருந்து அரசு தரப்பு தகவல் வெளியாகிருக்கு. வெனிசுலா மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்ல இதுவரைக்கும் 100 அப்பாவி மக்கள் கொலை செய்யப்பட்டதா வெனிசுலாவுடைய உள்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்கிறாரு. தங்கள் நாட்டின் மீதான மிக மோசமான தாக்குதல் அப்படின்னு சொல்லி இந்த தாக்குதலை விவரிச்சிருக்கிற வெனிசுலாவுடைய உள்துறை அமைச்சர் வெனிசுலா ஒருபோதும் சரணடையாது அப்படின்னு சொல்லியும் திட்டவட்டமா சொல்லியிருக்கார். மேலும் அமெரிக்காவால கடத்தப்பட்டிருக்கிற வெனிசுலாவுடைய அதிபர் ஒரு போர் குற்றவாளி அப்படின்னு சொல்லியும் சர்வதேச சட்டங்களை அமெரிக்கா தொடர்ந்து மீறுகிறது அப்படின்னு சொல்லி அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மீண்டும் பல்வேறு தகவல்களுடன் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள்